அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நீங்கள் ஆனந்தமாக இருக்கணும், நீங்கள் எல்லா விஷயங்களிலும் முன்னேறி இருக்கணும். உங்களுக்காக ஏசப்பாவுடைய பாதத்தை பிடிச்சு பிரார்த்தனை செஞ்சு அவர் தந்த வாக்குத்தத்தங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்ககிட்ட கொண்டு வர்றோம். நிஜமா இந்த பாடுகள் நிறைந்த உலகத்தில் நம்ம அப்படி தானே சொல்லுவோம். எங்கே பார்த்தாலும் போராட்டம், எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் கலவரம், அநேக விதமான இடங்களில் அநேக விதமான போராட்டங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விபத்து நடந்துக்கிட்டே இருக்கு. இப்பெல்லாம் ரொம்ப விபரீதங்கள் நடக்குது. அந்த வெடிக்கிற குண்டுகள் அங்கே ஏதோ ஒரு இடத்துல, இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விபத்து, இப்படி நெஞ்ச பதபதைக்க வைக்கிற காரியங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இடத்துல வெடிப்பு நடந்துக்கிட்டே இருக்கு, மானபங்கங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு ஆபத்து, விபத்து, ஆக்சிடென்ட் அப்படின்னு நடந்துக்கிட்டே தான் இருக்கு. எவ்வளவுதான் சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்துல மனுஷன் ரொம்ப கவனமா இருந்தா கூட அதுக்கு அதிகமா அநேக விபத்துக்களை அன்றாடம் நாம சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம். எங்க போனாலும் பாருங்க, இப்போ சிசிடிவி கேமராவை வைக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் செக்யூரிட்டி இருக்காங்க, பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி பலவிதமான ப்ரிகாஷன்ஸ் நாம எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, சிரமம் எடுக்கிறாங்க. இருந்தாலும் என்ன லாபம்? ஏதாவது ஒரு வகையில விபத்துக்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனால நம்மளை காப்பாத்துற தேவனுடைய கிருபையை கிடைக்கணுங்கிறதுக்காக ஜெபிக்கணுங்க. அவருடைய கிருபையால பாதுகாக்கப்படுறது ரொம்ப அவசியம். இந்த உலகத்துல தேவனுடைய சாட்சியா நாம வாழணும்னு, குறையில்லாம ஜீவிக்கணும்னு ஏசப்பா எல்லா நேரமும் அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்து நம்ம கருணையோட காக்கிறதுக்காக ஆர்வமா இருக்காரு. என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நான் மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர், என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன தேவன், என்னுடைய நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்குத்தத்தம் சொன்னவர் நம்மோடு இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிச்சீங்கன்னா, விசுவாசத்தோட ஜெபிச்சீங்கன்னா, தேவன் தருகிற பாதுகாப்பு, ஆதரவு, ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, இங்கே நாம் ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். அவள் 12 வருட காலமாக பெரும்பாடுள்ளவளாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவள் சரீரத்தில் இருந்த இரத்தம் எல்லாமே வற்றி போய்விட்டது. அந்த கொடிய நோயிலிருந்து, அந்த பலவீனத்திலிருந்து அவள் குணமடைய வேண்டும் என்று சொல்லி அநேக வைத்தியர்களை போய் அவள் பார்க்கிறாள், செலவழிக்கிறாள். தன்னுடைய செல்வத்தை எல்லாம் செலவழித்ததாக அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த விதமான பலனும் இல்லாமல் மிகவும் வேதனையில் இருந்திருக்கிறாள். கவனிங்க, இன்றும் கூட அநேகருடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. ஒரு வியாதி ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா, அந்த வியாதியிலிருந்து அவங்க குணமடைகிறதுக்கு சில நேரங்களில் அவங்களுடைய வீடு, நிலபுலம் கூட விற்கிறத நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க சேர்த்து வச்ச எல்லா பணமும் டாக்டருக்கு செலவு செஞ்சாலும் கூட குணமாக முடியாத நிலையில பயத்தோடையும் வருத்தத்தோடையும் ரொம்ப வேதனையோடையும் இருக்கிறவங்கள நாம அநேகரை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமா கேன்சர் அப்படிங்கிற அந்த வியாதி பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்க, எவ்வளவு செலவு பண்றாங்க, எவ்வளவு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த நோய் சரீரத்துடைய பாகங்கள்ல ரொம்ப ரொம்ப வேகமா பரவுறதுனால அதை பரவறதை தடுக்கிறதுக்காக எத்தனையோ விதமான வைத்திய முறைகளை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஒரு சர்ஜரியால அந்த நோய் போறது கிடையாது. கீமோதெரப்பிங்கிறாங்க, ஒரு ப்ராசஸ் அவங்க தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியிருக்கு. அதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டியும் இருக்கு. இன்னும் எத்தனையோ பேர் விதவிதமான வியாதியால வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
அநேகருக்கு கிட்னிஸ் ஃபெயில் ஆகி போயிருக்கு. அந்த டயாலிசிஸுக்காக எவ்வளவோ செலவு பண்ண வேண்டியது இருக்கு, அல்லது கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு எவ்வளவோ செலவு பண்ண வேண்டியிருக்கு. எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் கூட சில நேரங்கள் அது தோல்வி அடைஞ்சு அவங்க உயிரியை இழக்க வேண்டிய நிலை கூட ஏற்படுறத நாம பார்க்கிறோம். எவ்வளவோ இந்த நாட்கள்ல பக்கவாதத்தால வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. லிவர் ப்ராப்ளம் மூலமா கவலைப்பட்டு சாப்பிட்றது சரிக்காததுனால உடல்ல விபரீதமான வேதனைகள் கவலைகளால துக்கப்படுறாங்க. டாக்டர்ஸுக்கு அவங்க எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் கூட எந்த பிரயோஜனமும் இல்லாத நிலையில அநேகர் இருக்கிறாங்க. இங்க ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். அவளுடைய அந்த வியாதி 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 12 வருஷமா அவள் அதால வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. 12 வருஷமா அந்த பெரும்பாடுள்ள நோயால் அவதிப்படுற அந்த பெண், அவ எப்படி இருந்திருப்பாங்கன்னு நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா குச்சி மாதிரி இருந்திருப்பா இல்லையா? ரத்தம் தான் நம்ம உயிர் அப்படிங்கிறதால ரத்தம் பூரா வெளியேடுச்சுன்னா அந்த சரீரம் எப்படி இருக்கும்? எவ்வளவு கோரமான நிலைக்கு அவங்க ஆளாயிருப்பாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி பயங்கரமான வேதனையில் இருக்கிற அந்த ஸ்திரீ எந்த ஊர்லயோ போய் வைத்தியர்களை பார்த்துருக்கா. இன்னைக்கு கூட நாம எத்தனையோ விதமான வைத்தியர்களை எங்கெங்கயோ போய் பார்க்கிறோம். அலோபதி, ஹோமியோபதி, ஆயுர்வேதம், மூலிகை வைத்தியம், விதவிதமா இந்த மாதிரி வைத்தியங்கள் செய்து அதுக்கப்புறம் கூட எந்த ஒரு உபயோகமும் இல்லாத நிலையில அந்த அம்மா தவிச்சுக்கிட்டு இருக்கிறா. அந்த ஸ்திரீ தன்னிடமுள்ள எல்லாத்தையும் செலவழிச்சா அப்படின்னு நாம வேதத்துல வாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களில் யாராவது அப்படிப்பட்ட நிலையில இருக்கீங்களா? உங்க வீட்டில் ஒருவர் இப்படிப்பட்ட நோயில வேதனையில இருந்தா வீட்டில் இருக்கிற எல்லாரும் வேதனையோட தான் இருப்பாங்க இல்லைங்களா? நீங்க அப்படி ஒரு நிலையில இருந்து இந்த வியாதி எனக்கு குணமாகாது, நான் இறந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு மனம் நொந்து போயிருக்கீங்களா? எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க, வியாதியால அவதிப்படுறவங்க, அதுல இருந்து குணமுடைய முடியாம, எல்லாரோடும் சேர்ந்து இருக்கவும் முடியாம, விடுதலை கிடைக்காம, இந்த நோயிலிருந்து வெளியே நான் வர முடியாதுன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போய் தப்பிச்சு போய் ஆத்துலையோ குளத்துலையோ விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிற நிகழ்ச்சி கூட நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வியாதி மூலமா வீட்டில் இருக்கிறவங்கள நான் ரொம்ப வருத்தப்பட வைக்கிறேன் இல்லையா, அதனால என்னுடைய வாழ்க்கையில நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அநேகர் இருக்கிறாங்க. நீங்க எப்படிப்பட்ட நோயில வருத்தப்படுறவங்களா இருந்தாலும், தீராத வியாதியோட, நீண்ட கால வியாதியோட கவலைப்பட்டு படுக்கையில கிடந்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறாருன்னு, அவர் உங்களை குணமாக்க கூடியவர்னு, அவர் உங்களை ரட்சிக்க கூடியவர்னு, அவர் உங்களுக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை தரக்கூடியவர்னு விசுவாசிங்க. இங்க பலவிதமான சிரமங்கள் அனுபவிச்சதுக்கு அப்புறம், அநேக விதமான கவலைப்பட்டதுக்கு அப்புறம், தன்னுடைய இருக்கிறதெல்லாம் செலவழிச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு பயனும் இல்லாம ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல, எந்த திக்கும் இல்லை, கதி இல்லை, என் வாழ்க்கை அவ்வளவுதான், செத்து போறதே மேல் அப்படிங்கிற நிலையில அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை பத்தி கேள்விப்பட்டா. இன்னைக்கு இந்த டிவி மூலமா இயேசு கிறிஸ்துவை பத்தி நீங்க கேட்குறீங்க இல்லையா? அநேகருக்கு இன்னும் ஏசப்பான்னா யாருன்னு தெரியாதுங்க. அவர் ஏதோ ஒரு கடவுள் அப்படின்னும் அல்லது ஏதோ ஒரு மகானுன்னும் நினைக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. ஏதோ வெளிநாட்டுக்கு சொந்த தெய்வம்னும் இல்லை கீழ்ஜாதிக்கு சேர்ந்த சாமின்னும் தப்பா நினைக்கிறவங்க கூட அநேகர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பிதா. அவர் சர்வ உலகத்தையும் நேசிக்கிறவர். இந்த உலகத்துக்காகத்தான் அவர் வந்து தன்னுடைய உயிரை இந்த மனித இனம் மொத்தத்துக்காகவும் பலியா கொடுத்தாருங்க. அவருக்கு ஏற்பட்ட காயங்களால நாம இன்னைக்கு குணமாக்கப்படுறோம். அவர் சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமா தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கு. இந்த செய்தியை நீங்க எப்பவாவது கேட்டிருக்கீங்களா? இயேசுப்பா பரிசுத்தமானவர், பாவக்குறைப்படியாமல் தனித்துவமான ஒரு தெய்வம். அவர் பாவமில்லாதவராய் இருந்தும் கூட நம்முடைய பாவங்களுக்காக தண்டனையை அனுபவித்தவர், நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தவர். நமக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த கல்வாரி சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும், இவைகள் நடந்த காலத்திலிருந்து அனைவருக்காகவும் கூட ஒரே முறையாக ஆண்டவர் என்பதினாலே பிராயச்சித்த பலியாக தன் இன்னுயிரை கொடுத்தார். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வச்சீங்கன்னா, எந்த நோயா இருந்தாலும், எவ்விதமான கஷ்டமா இருந்தாலும், எந்த விதமான பாவமா இருந்தாலும் மன்னிக்கப்படுவோம், குணமடைவோம். ஆமாங்க, இயேசு கிறிஸ்துவை பத்தி கேளுங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க.
இயேசு கிறிஸ்துவை பத்தி கேட்டீங்கன்னா இன்னும் கேட்கணும்னு தோணும். காரணம், அவர் ஒரு வித்தியாசமான தெய்வம். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். காற்றையும் சமுத்திரத்தையும் ஆளக்கூடியவர். மனிதனை உருவாக்கினவர் அவர். மனிதர்களை குணமாக்குகிறவர் அவர். மண்ணினால் மனிதனை உருவாக்கின அந்த ஆண்டவர் மனிதனுடைய சரீரத்தில் எந்த பாகம் கெட்டு போனாலும் மறுபடியும் சரி செய்யக்கூடியவராக வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் உன்னையும் குணமாக்கக்கூடியவர், உன்னை மன்னிக்கக்கூடியவர். ஆமாங்க, இந்த ஸ்திரீ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாள். இந்த கல்வாரி தரிசனம் நிகழ்ச்சி மூலமா நீங்களும் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? கேட்டா மட்டும் போதுமா? கேட்ட வார்த்தைகளின்படி நடக்கணும் இல்லையா? அநேகர் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். அவர் பெரியவர்னு கூட விசுவாசிக்கிறாங்க. ஆனா அவங்க அவர்கிட்ட வர்றதில்ல. அந்த கடவுளை விசுவாசத்தோட தங்களுடைய இருதயத்துல ஏத்துக்கிறது இல்ல. இந்த ஸ்ரீ என்ன செஞ்சா பாருங்க. அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு சும்மா உட்கார்ந்திருக்கல. அவர் எங்க இருக்காருன்னு அவரை தேடிக்கிட்டு, அவரை சுத்தி எப்போதும் ஜனக்கூட்டம் இருக்கிறத பார்த்து கூட அந்த ஸ்திரீ நிலத்துல கீழே விழுந்து அவருடைய பாதத்தை தொடணுங்கிறதுக்காக முயற்சி செய்கிறார். நமது தேசத்தை போலவே அன்றைய நாட்களிலும் நோய்வாய்ப்பட்டவங்க ஊரை விட்டு ஒதுங்கித்தான் இருக்கணும். அவங்க யாரையும் தொடவே கூடாது. அவங்கள யாராவது தொட்டா அவங்க தீட்டுப்பட்டவங்களா ஆயிடுவாங்க. உடனே குளிக்கணும் அப்படிங்கிற சட்டம் எல்லாம் இருந்தது. அதனால இந்த ஸ்திரீ 4 பேருக்கு நடுவில் தைரியமா போக முடியாம தன்னுடைய நிலையினால, தன்னுடைய நோயினால அவங்க மறைஞ்சு கீழே படுத்து குழந்தை மாதிரி தவந்துகிட்டு ஜன கூட்டத்துக்கு நடுவில் பூந்து, ஒருவேளை யாரு கால் பட்டதோ, எத்தனை பேர் மிதிச்சாங்களோ, எத்தனை பேர் விரட்டுனாங்களோ தெரியாது. ஆனா நான் எப்படியாவது அந்த ரட்சகரை தொட்டாகணும், அந்த தேவனுடைய அங்கியை தொட்டா கூட போதும், நான் குணமடைந்து விடுவேன் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோட அவருக்கு பின்னாக போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். விசுவாசத்தோட அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டாள். அவ்வளவுதான். 12 வருஷமா அவள் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த அந்த வியாதியிலிருந்து உடனே விடுதலை அடைஞ்சா. கவனிங்க 29வது வசனம். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். பாருங்க, அவள் பின்னால போய் விசுவாசத்தோட அவருடைய அங்கியை தொட்டதுனால அவளுடைய அந்த பெரும்பாடு, அந்த இரத்த சோகை நின்று போயிற்று. அவள் வேதனை நிவர்த்தி அடைந்தாள். எவ்வளவு பெரிய விஷயம்! இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறதோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 12 வருஷமா எத்தனை விதமான வைத்தியர்களை போய் பார்த்திருப்பா. எவ்வளவு செலவு பண்ணி அவள் வைத்தியம் பார்த்தும் கூட எத்தனை விதமான முயற்சிகள் செய்தாலும் குறையாத அந்த நோய் தேவனை தொட்டு அடுத்த நிமிஷமே நீங்கி அவள் சுகமடைந்தாள். அன்பு சகோதர சகோதரிகளே, எவ்வளவு காலமா நீங்க உங்க நோயினால வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க பிரச்சனைகளால சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எந்த சிக்கல்ல மாட்டி வெளியே வர முடியாத நிலையில இருக்கீங்க. ஒரே நிமிஷத்துல கிறிஸ்துவால உங்களை தொட முடியும். ஒரே நொடியில உங்களை குணமாக்க முடியும், விடுதலை அடைய முடியும். நீங்க விசுவாசத்தோட அவரிடத்துல வந்தா, விசுவாசத்தோட அவரை நீங்க தொட்டா அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அந்த ஸ்திரீ எப்ப வந்து ஆண்டவருடைய அங்கியை தொட்டாளோ அப்பொழுதே அவள் சொஸ்தமானாள். உடனே இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். கவனிங்க, தேவனை தொட்டவுடனே அந்த பெண் குணமடைந்தாள். காரணம், தேவனுடைய வல்லமை அவளை குணமாக்கிற்று. இயேசு கிறிஸ்துவிடம் வல்லமை இருக்குங்க, குணமடைய முடியுங்க. என்னை யாரோ தொட்டுட்டாங்க, எனக்குள்ள இருந்து வல்லமை வெளியே போயிருக்கு, என்னை தொட்டது யார் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. பாருங்க, தேவன் நம்மை எப்படி கவனிக்கிறாருங்கிறத கவனிங்க. அவன் நம்ம வஸ்திரங்களை தொடுறா, அது அவருக்கு எப்படி தெரிஞ்சது? நம்மளை யாராவது கையால தொட்டா நாம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நம்ம துணியை யாராவது தொட்டா நம்மளால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதுவும் அந்த பொண்ணு பின்னால வந்து அவ தொட்டிருக்காளே. ஆனா என்னை யாரோ தொட்டாங்களே, அது யார் என்று கிறிஸ்து கேட்கிறார். சீஷர்கள் சொல்றாங்க, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்டீர் என்றார்கள். உண்மைதான்,
அந்த ஜன நெருக்கடி நிறைஞ்ச அந்த தெருவில் ஒவ்வொரு மக்களும் கூட்டமா அவர் மேல மோதிக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா திரளான ஜன கூட்டம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதாவது யாரோ என்ன விசுவாசத்தோடு தொட்டார்கள். பாருங்க, இந்த கல்வாரி தரிசனத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்கும்போது எத்தனையோ பேர் கேட்கிறாங்க. எத்தனை லட்சம் பேர் கேட்கிறாங்களோ, எத்தனை இடங்கள்ல கேட்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ நமக்கு தெரியாது. ஆனா பல பேர் கேட்கிறாங்க. ஆனா கேட்டவங்க எல்லாரும் குணமடைகிறாங்களா? கேட்ட எல்லாருமே ரட்சிக்கப்படுறாங்களா? கேட்ட எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுறாங்களா அப்படின்னு சோதிச்சா இல்ல. யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு கேட்கிறாங்களோ, இந்த செய்தியை கேட்டு இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஒத்துக்கிட்டு ஜெபிக்கிறாங்களோ, அவங்க தான் குணமடைகிறாங்க, அவங்க தான் விடுதலை அடைகிறாங்க. அவங்கள ஒருத்தரா நீங்க ஏன் இருக்கக்கூடாது? இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசித்து பாருங்க, அவருடைய நாமத்துல நீங்க ஜெபிச்சு பாருங்க. எத்தனையோ நாட்கள் அவங்கள பிடிச்சு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிற கேடுகள்ல இருந்தும் நோய்கள்ல இருந்தும் குணமடைகிறதுக்கு இதுதான் சரியான நேரம். இப்பவே இயேசு கிறிஸ்துவால் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். ஆமாங்க, அந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு அவருடைய அங்கியை தொட்டதால் அவள் சொஸ்தமாக்கப்பட்டாள். அவள் விசுவாசத்தை அறிந்த இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டபோது அந்த ஸ்திரீ பயப்பட்டாள். காரணம் என்னவென்றால் அவளுடைய நோய் அப்படிப்பட்டதாக இருந்ததினாலே மற்றவர்களைப் போல அவளால் வர முடியவில்லை. எனவே இயேசு யார் என்று கேட்டபோது நான் தான் என்று சொல்ல முடியாத நிலையிலிருந்த அந்த ஸ்திரீ என்ன செஞ்சான்னு கவனிங்க. தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அந்த ஸ்திரீ இனி நாம் மறைக்க வேண்டிய அவசியமில்லை என்று உணர்ந்தவளாக நடந்ததை எல்லாவற்றையும் தான் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாளோ, எத்தனை வேதனைப்பட்டாளோ, எவ்வளவு விதமான சித்திரவதையை அனுபவித்தாளோ, எவ்வளவு காலமாக இந்த நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாளோ, அவரை தொட்டவுடனே என்ன நடந்ததோ அந்த சாட்சியை எல்லாரும் கேட்கும்படியாக அவள் அங்க சொல்லுகிறாள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். சுகமாயிரு என்றாராம். அன்பு சகோதர சகோதரிகளே, திரும்பவும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அந்த நாளிலே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயினிடத்திலே சொன்ன இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உன்னை பார்த்து இதே வார்த்தையை சொல்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிற அந்த ஆண்டவர், ஜீவனுள்ளவராய் இருக்கிற தேவன் தம் வார்த்தைகளின் மூலமாக நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களிடத்துல சொல்ற வார்த்தை கேளுங்க. மகளே இல்லது குமாரனே, உன்னுடைய விசுவாசம்தான் உன்னை குணமாக்கும். உன்னுடைய விசுவாசம்தான் உன்னை குணப்படுத்தும். இப்பொழுதே நீ உன் தேவன் மீது விசுவாசம் வச்சேன்னா உன்னுடைய விசுவாசம் உன்னை குணப்படுத்தும். அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, என்ன பலகீனமாக இருந்தாலும் சரி. அநேகர் இன்றும் கூட எய்ட்ஸ் நோயினால் வேதனைப்பட்டு கொண்டு வெளியிலே சொல்ல முடியாம வெட்கப்பட்டு அவமானப்பட்டு கலங்கி போயிருக்காங்களே. மனம் தளர்ந்த நிலையில உங்க நோய் எதுவாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து தான் என்னை குணமாக்க வல்லவர் என்று நீ விசுவாசித்தால், உனக்கு நடக்கிற எல்லாவற்றையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீ ஜெபிச்சேன்னா ஆண்டவர் உன்னுடைய விசுவாசத்தினால் உன்னை குணப்படுத்துவார். உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்றாரே, அதே வார்த்தை இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து உன்னோடும் சொல்லுகிறார். உன் வேதனை, வியாதின்னு ஒன்று வந்துட்டாலே வேதனையும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம வியாதி நம்ம மனசை அப்படியே சாப்பிட்டுடுங்க. அந்த வியாதியினால் வரக்கூடிய வேதனை, அந்த சரீரத்தில் இருக்கிற வேதனை தாங்க முடியாம எத்தனையோ பேர் துடிக்கிறாங்க இல்லையா? உன் வேதனை நீங்கிவிட்டது, நீ சுகமாயிரு என்று இயேசு சொல்லுகிறார். ஆமாங்க, அந்த பரம வைத்தியருக்கு பெரிய விஷயம் ஒண்ணுமே இல்லை. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாவோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர் இப்பொழுதும் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் வேதனை நீங்குகிறது, நீ சுகமாயிருக்கிறாய் என்று தேவன் சொல்லுகிறார். அதனால நீ பரிபூர்ணமான குணத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, உன்னுடைய வேதனைகளிலிருந்து நீ விடுதலை அடையணும்னா, நீ உன்னுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனேயே அவருடைய இரத்த உதரம் நின்று அவள் வேதனை சுகமானது. உண்மையல்லவா? ஆனா பரிபூர்ணமான விடுதலை சுகம் வேணும்னா ஆண்டவரிடத்துல நீ முழு இருதயத்தோடு உன்னை ஒப்பு கொடுக்கணும். நீ பாவ அறிக்கையை செஞ்சாகணும். உன்னுடைய பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்கணும். தேவன் தருகிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் பரிபூர்ணமான குணமாக்கப்படுதலை நீ உணர முடியும். இந்த நாட்கள் அநேகர்
வேதனைக்காகவும் கவலைக்காகவும் எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் மறுபடியும் நோய் வந்துடுச்சுன்னு, மறுபடியும் வேதனை வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. காரணம், நீங்க குணமாக்கப்பட்டீங்களே தவிர தேவன் மீது விசுவாசம் வைக்கல. நாங்க செஞ்ச ஜபத்தால தற்காலிகமான குணத்தை அடைஞ்சிருக்கீங்க. ஆனா பரிபூரண விடுதலை அடையணும்னா நீங்க உங்க பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டாகணும். உங்க பாவங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து இன்னும் விடல. அதனாலதான் மறுபடியும் மறுபடியும் நோய்கள் வந்துகிட்டே இருக்கு. அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்களை பற்றி கொண்டு உங்களுக்காக, உங்க பாவங்களுக்காகத்தான் மரித்தார் அப்படின்னு விசுவாசிச்சு உங்க பாவங்களுக்காக நீங்க பாவ மன்னிப்பு கேட்டு உங்க பாவங்களை அறிக்கையிட்டு விலகும் போதுதான் தேவன் உங்ககிட்ட சொல்ற வார்த்தை, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன்னை குணமாக்கியது, உன் வேதனை நீங்கி போகிறது, நீ சுகமடைந்து விட்டாய், இனி மறுபடியும் இந்த நோய் உனக்கு வராது, நீ மறுபடியும் இந்த இடரல் உனக்கு நேராது என்று சொல்லக்கூடிய தேவன் இருக்கிறார். ஆமாங்க, அப்படிப்பட்ட நிரந்தரமான விடுதலை, நிரந்தரமான ரட்சிப்பு கிடைக்கணும்னு எனக்கு அநேகர் நினைக்கிறதே இல்லைங்க. கவனிங்க, நோயிலிருந்து தற்காலிக விடுதலை தேவையில்லை. பரிபூர்ண சுகத்தை அடையும்படி தேவனை நீங்க உங்க சொந்த ரட்சகரா அங்கீகரிக்கணும். உங்க விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். அது எப்படிங்க? ரட்சிப்பு அடைகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சிறைச்சாலை அதிபதி கேட்கும்போது பவுல் சொன்ன வார்த்தைகள் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவர் மேல விசுவாசம் வைக்கணுங்க. நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, நீங்க குணமாக்கப்படுவீங்க, உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுடைய எல்லா வியாதிகளும் நீங்கி உங்களுக்கு சுகம் கிடைக்கும். ஆண்டவர் தருகிற ரட்சிப்பை அனுபவிச்சு இகத்திலும் பரத்திலும் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீங்க. இயேசு கிறிஸ்து நம்மை குணப்படுத்துகிற தேவன், மன்னிக்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன். அதைவிட நாம் அவர் ராஜ்யத்தின் வாரிசாக வேண்டும் என்று விருப்பப்படுகிற தேவன். இந்த நாளிலே இந்த ஆண்டவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பிரார்த்தனை. அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ராஜா. எந்த வியாதியினாலோ, எந்த பலவீனத்தினாலோ, எந்த நோயாலோ அநேக வருடங்களாக குணம் அடைய முடியாமல் படுக்கையில் கிடந்து வேதனை அனுபவிக்கிறார்களே, அவ்வப்போது குணமானாலும் மறுபடியும் அதே வியாதியில் விழுங்குகிறார்களே, கஷ்டப்பட்டு சம்பாதித்த எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்கு செலவு செய்து எவ்வளவோ வேதனையோடும் கஷ்டத்தோடும் சங்கடத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை ஒரு முறை பாருங்கப்பா. உன்னை குணமாக்குகிற தேவன் நான் என்று சொன்ன ஆண்டவர் நீர் அல்லவோ? எங்கள் பாவங்களுக்காக சிலுவையிலே உம்மையே பலியாய் கொடுத்த கிறிஸ்து நீர் அல்லவோ? உம்மை விசுவாசித்து உம்மிடத்தில் சேருவதற்கு நீர் தருகிற பாவ மன்னிப்பை அடைகிற வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்கப்பா. இன்னமும் நாங்கள் நோயாளியாக, பாவ மன்னிப்பு இல்லாதவர்களாக, பாவ பலன்களை அனுபவிப்பவர்களாக, வேதனையிலும் துக்கத்திலும் அதிகப்படியான பிரச்சனைகளிலும் மூழ்கி போகிற நிலையிலே நாங்கள் எதிர்க்க வேண்டும் என்று இந்த நாளிலே சிந்திப்பதற்கு நீர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்களை இப்பவே அவங்க எங்க இருக்கிறாங்களோ அங்க எழுந்து நின்று ஜெபத்திலே ஒன்றிணையும் போது, ஆமா ஆண்டவரே, எங்களுடைய வியாதி இது, என்னுடைய கவலை இது, என்னை குணமாக்கும் ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று ஜெபிக்கும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நீர் ஊற்றுங்க ராஜா. 12 வருடமாக தாங்க முடியாத வேதனையில் இருந்த பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரீ இயேசுவே உம்மை தேடி வந்தும் வஸ்திரத்தை தொட்டு குணமானது போல இன்று இந்த ஜெபத்தில் எங்களோடு ஒன்றிணைந்து ஜெபிக்கிற மக்களை உம்மீது விசுவாசத்தோடு குணமடைய உதவி செய்யுங்கப்பா. கிட்னி ஃபெயிலியரால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒரு முறை நீ கண்ணோக்கி பாருங்க ராஜா. விசுவாசத்தோடு அவர்களும் பாதத்தை பிடித்துக் கொள்ள நீங்க கிருபை பண்ணுங்க ராஜா. கேன்சரால் அவதிப்பட்டு எத்தனையோ முறை கீமோதெரபிக்கு போய் விதவிதமான மருந்துகளை சாப்பிட்டு எத்தனையோ சொத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் இழந்து வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களை இந்த நேரத்தில் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. உம்மை தொட்டு குணமடையும்படியாக அவர்களை விசுவாசத்தால் பலமடைய செய்யுங்க ராஜா. கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு, லிவர் கெட்டு போயிடுச்சு, சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் ஒவ்வொன்னா செயலிழந்து போய்கிட்டு இருக்கேன்னு விதவிதமான நோய்கள் அவதிப்படுகிற ஒவ்வொருவரை எனக்காகத்தானே இயேசு கிறிஸ்து சிலுவையில தன் உயிரை கொடுத்தான், அவருடைய தழும்புகள் மூலமா என்னால் குணமாக முடியும்னு விசுவாசிக்க நீங்க உதவி செய்யுங்க ராஜா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்கி சுகமாயிருப்பாய், நீ சுகமாயிருப்பாய் சொன்ன ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அவர்கள் செவிகளில் ஒலிக்கின்ற இந்த நேரத்தில் தானே அவர்கள் சரீரத்தில் ஒரு அற்புதத்தை நீர் செய்து காட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன்.
மனிதனை உருவாக்கியவர் நீர் அல்லவோ? எங்களுடைய அவயவங்கள் கெட்டுப் போயிருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய வல்லமை மிகுந்தவர் நீர் மட்டுமல்லவோ? என்ற விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே ஒன்றிணைந்து இருக்கிறவர்களை ஒரு அற்புதத்தை செய்து நீங்கள் சுகப்படுத்துங்க. தழும்புள்ளும் கரங்களினால் இந்த பிரார்த்தனையில் கலந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வியாதியையும் நீர்தாமே தொட்டு விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. குணமாக்குங்க ராஜா, ரட்சிப்படையும்படி செய்யுங்கப்பா. இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு பரிபூரணமான சுகத்தையும் விடுதலையையும் நீர் கொடுத்து பரிசுத்தாவின் அனுபவத்திற்குள் கொண்டு வாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்குவார். நீங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறீங்களா? விசுவாசத்தோட இந்த ஆண்டவர் உங்க இருதயத்துல ஏத்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி செய்யும் போதுதான் அவருடைய நாமத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நாம அனுபவிக்க முடியும். அவர் கொடுக்கிற சுகத்தை அடையலாம், மனசாந்தி அடையலாம், ஆழ் மனசின் வேதனைகள்ல இருந்து, விடுவிக்கவே முடியாத சிக்கல்கள்ல இருந்து, குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து, எல்லா விதமான போராட்டங்கள்ல இருந்தும் விடுவிக்கவும் படலாம். அதனால அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நம்ம விசுவாசத்தை காப்பாற்றும்படியாக, குற்றமில்லாதவர்களா நிற்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அதுதான் நிஜமான கிறிஸ்தவ பக்தி. அதனால இயேசு கிறிஸ்துவ உங்க சொந்த ரட்சகரா ஏத்துக்கோங்க. ஹalleluya! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. இயேசு கிறிஸ்துவ குறித்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா அவர் மேல விசுவாசிக்கிறீங்களா? உங்க பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லி அவர் கொடுக்கிற விடுதலையை நீங்க அடைஞ்சிருக்கிறீங்களா? உங்க பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு அவர் கொடுக்கிற மன்னிப்பு அடைஞ்சிருக்கீங்களா? அவரை விசுவாசத்தோட அவர்கிட்ட ஜெபம் பண்ணி உங்க நோய்கள்ல இருந்தும் வியாதிகள்ல இருந்தும் நீங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இன்னையிலிருந்து மனப்பூர்வமா ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் இருதயத்துக்குள்ள வாங்க அப்படின்னு அவர் உங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணோம். நீங்க விருப்பப்பட்டா உங்க பிரார்த்தனை தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக தேவனுடைய சன்னதியில உங்களுக்காக விண்ணப்பம் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீங்களும் ஜெபிங்க, நாங்களும் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். டெலிபோன் பண்ணுங்க, லெட்டர் எழுதுங்க, அல்லது இமெயில் மூலமா கூட உங்க ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்பி வைங்க. மிகவும் பாரத்தோடு செய்யப்படுற இந்த ஊழியத்துல நீங்களும் பங்கெடுக்கணும்னு விரும்புறீங்கன்னா, ஆண்டவர் உங்களை ஏவினா உங்கள் விவரங்களையும் உங்க காணிக்கையும் ஆன்லைன் மூலமா DDMOS மூலமா எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நீங்க அனுப்புற எல்லா காணிக்கையும் உண்மையா தேவனுடைய ஊழியத்துக்கு பயன்படுத்தப்படுது. இடிவி நிகழ்ச்சிக்காக பயன்படுத்துறோம். அதற்கேற்ற பிரதிபலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அதனால எல்லாரும் இந்த நற்செய்தியை கேட்கும்படியா, இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளும்படியா அநேக இடங்கள்ல நாங்க சபைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். டெலிவிஷன் மூலமா தேவனுடைய செய்திகளை தினந்தோறும் அநேக சேனல்கள்ல அநேக மொழிகள்ல ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். விசுவாசத்தோடு நடத்தப்படுற இந்த ஊழியத்துல நீங்களும் பங்கெடுங்க. தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவீங்க. தேவனுக்கு சித்தமான மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாய் இருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.